அதே மாதிரி 7ஆம் பாவக அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உதாரணமாக 11ல் இருந்தால் கூட இங்க மனதுக்கு பிடித்த திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க வெளியில நிறைய வரன் அப்படிங்கிறது தேடுவாங்க. இந்த பையன் வந்து ஆக்சுவலா உள்ளூர்லயே கிடையாது, பையன் வந்து வெளியூர். ஏன்னா 7ஆம் பாவாதிபதி 11ல இருந்தாங்கன்னா வெளியூர் அமைப்பு அப்படிங்கிறது மட்டுமே உண்மை. அதை விட்டுட்டு இவங்க லோக்கல்லையே பையனை தேடுறேன் பொண்ணை தேடுறேன்னு தேடி 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 அவங்களுடைய கால தாமதத்தை நேரத்தை விரயம் பண்ணுவார்கள். இதனால திருமணம் தள்ளி போகுமானா தள்ளி போகும். சிலர் ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் 12ல் இருக்கும். கண்டிப்பாக உள்ளூரில் பெண் கிடையாதுங்க, வெளியூரில் தாங்க பெண்ணு, வெளியூரில் போய் தேடி பாருங்கன்னு சொல்லலாம். இதே இது இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக வீட்டுக்குள்ளேயே பெண்ணுடைய அமைப்பு சொந்த பந்தங்கள்லேயே இருக்கும், தெருவுலேயே இருக்கும், உங்கள் ஊர்லேயே இருக்கும், பக்கத்து தெருவில் கூட இருக்கும், தேடி பாருங்கன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் திருமணம் நடந்திருக்குதான்னா கண்டிப்பாக நடந்திருக்குது. பெண் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் அவங்களுடைய கிரகநிலைகள் காமித்து கொடுக்குமானா கிரகங்கள் அமர்ந்த பாவகத்தில் வைத்து இந்த இடத்துல இவர்கள் மூலமாக பெண் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுவோம். நிறைய திருமணங்கள் நடந்திருக்குதானா நடந்திருக்குது. வரன் அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இங்கேருந்து அவங்க வரலாம். யார் மூலமாக அமையும் அப்படிங்கிறதை தெரிந்து செய்வதுங்கிறது உத்தமம். திருமணத்திற்குண்டான காலம்ங்கிறது வந்து கொண்டே இருக்கும். உகந்த நேரத்தில் உகந்த இடத்தில் பார்த்தால் கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.